முதலாவதாக இந்த ரமலானை முடிக்கக்கூடிய நேரத்திலே நாம் கொடுக்க வேண்டிய ஒரு சதகா, ஒரு ஜகாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதுக்கு சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்கிறோம். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள், பெண்கள், சிறார்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் கடமையாக்கி இருக்கின்றார்கள். சாஅ மின் தஆம், சாஅ மின் ஷஈர், சாஅ மின் தம்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் இருந்த பிரதான உணவுகளாக இருந்த பார்லி போன்றவைகள் அல்லது கோதுமை அல்லது பேரீச்சம்பழம் இது போன்ற தானியங்கள் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுமாறு கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இலங்கையிலே பெரும்பாலும் பிரதான உணவாக இந்த அரிசியை நாங்கள் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். எனவே இந்த அரிசியை நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக நிறைவேற்றலாம். கொடுக்கக்கூடிய சுமாராக 2.5 கிலோ அளவு நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும். அது சிறுவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் இந்த ரமலானுடைய அந்த கடைசி வரையிலே யார் இருக்கின்றார்களோ, அதாவது ரமலானுடைய அந்த ஷவ்வாலுடைய பிறையை காண்பதற்கு முன்னால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறார்களோ முஸ்லிம்கள், அவர்கள் அனைவருக்காக வேண்டியும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவது கடமையா இருக்கின்றது. இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய நோக்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸ் வ துஹ்மத்தன் லில் மசாகீன். அதாவது ஒரு நோன்பாளிக்கு நோன்பிலே ஏற்பட்ட தவறுகள், அவனுடைய பேச்சால் அவனுடைய செயலால் ஏற்பட்ட தவறுகளுக்கு துஹுரத்தாக பாவ மன்னிப்பாகும். அதே போன்று மிஸ்கீன்களுக்கு அது உணவாகும் அமைகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உணவை, இந்த தானியத்துக்கு பதிலாக நாங்கள் பணங்களை கொடுக்கலாமா என்பதிலே உலமாக்கள் கருத்து வேற்றுமைகள் பேசியிருந்தாலும் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை எமக்கு கடமையாக்கினார்களோ அதை கொடுப்பதுதான் மிகவும் சிறந்ததாகவும் ஏற்றமானதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒருவர் உணவை வாங்கி கொடுப்பார் என்றால் அவருக்கு பணத்தை கொடுத்து அவர் வாங்கி கொடுக்கலாம் உணவை. ஆனால் பணமாகவே இந்த ஜகாத்தை கொடுப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்வதுதான் மிக பொருத்தமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே இந்த ரமலான் முடிவடைவதற்கு 1 நாள் 2 நாட்களுக்கு முன்னால் கூட இதனை கொடுக்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இப்படியாக 1 நாள் 2 நாட்களுக்கு முன்னாலே அவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.